சில மொமெண்ட்ஸ் கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு அன்பிளசன்ட்னஸ் நமக்கு நடக்கும்போது, அது ஒரு ஜாப் லாஸா இருக்கலாம், இல்ல ஒரு எண்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு தோல்வி. நம்ம விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது, நம்ம சுற்றி ஆறுதல்கள் குவியும். நல்ல இன்டென்ஷன்ல சொல்றாங்களோ, இல்ல சும்மா மேம்போக்கா சொல்றாங்களோ. ஆனா, நம்ம சுத்தி இந்த ரெடிமேட் கூகுள் கோட்ஸ் மாதிரி, "எல்லாம் நன்மைக்கே, ஒண்ணும் இல்ல. இதோட பெருசா நமக்கு கிடைக்கும். அவங்க அன்லக்கி." இந்த மாதிரி நிறைய நிறைய ஆறுதல்கள் நமக்கு சொல்லப்படும். இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது காலாகாலமா நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஆப்டிமிசம் வச்சு அந்த ப்ராப்ளம கவர் பண்ணிக்கிறோம். அஃப்கோர்ஸ் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் மேட்டர்ஸ், அப்லிஃப்டிங் சம்ஒன் மேட்டர்ஸ். ஆறுதல்கள் மிகவும் அத்தியாவசியமானவை தான். ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாருமே இன்டர் ரிலேட்டட் தான். ஆனா சில அத்தியாவசியங்கள் நிலையான உறுதிமொழிகள் கிடையாது. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணணும்? அதை எப்படி பார்க்கணும்? இட்ஸ் அக்செப்டன்ஸ், சிட்டிங் வித் த ரியாலிட்டி. என்ன பிரச்சனையோ, என்ன சூழ்நிலையோ, அதை அப்படியே ஏத்துக்கிறது, அதை என்னென்ன ஃபேஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன? அந்த நிலைப்பாடு தான் ஆரோக்கியமான அணுகுமுறை. நம்ம மைண்டுமே எப்பவுமே ஒரு ஆறுதலை தேடியே இருக்கும். ஒரு ஏக்கத்தோட ஏதாவது ஒரு கஷ்டம்னா யாராவது நமக்கு தோள் கொடுக்க மாட்டாங்களா? எல்லாம் சரியாயிரும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை ஆறுதலா சொல்ல மாட்டாங்களா? நம்மளுக்கு பீப்புளோட அட்டென்ஷன் வேணும், சிம்பத்தி வேணும். இந்த மாதிரி தான் நம்மளோட செல்ஃபுமே டிசைன் ஆயிருக்கு. ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது ஓகே தாங்க. பட் அதே மோட்ல நீங்க கான்ஸ்டன்ட்டா இருந்தீங்கன்னா, வி ஃபால் இன்டூ சம்திங் கால்ட் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. உண்மையா ப்ராசஸ் பண்ற வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு, நம்மளோட எல்லா மனவலிகளையும் சப்ரஸ் பண்றதோ அல்லது டிஸ்ட்ராக்ட் பண்றதாவோ நினைச்சுக்கிட்டு, நமக்கு வலிக்கும் போதும், சந்தோஷமா இல்லாத போதும், எனக்கு வலிக்கலையே, நான் ஜாலியா தான் இருக்கேன் அப்படின்னு பிரிட்டெண்ட் பண்றது. இதை தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு சொல். ஒரு சூழ்நிலையில, ஒரு பிரச்சனையில நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னவோ, அதை நீங்க கத்துக்காத வரைக்கும், வாழ்க்கை உங்களுக்கு அதே மாதிரியான அன்பிளசன்ட்னஸை திருப்பி திருப்பி டிசைனா வேற வேற அன்கம்ஃபர்டபுள் வழிகள்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது பிலாசபிலாம் கிடையாது. பட் ஆஃப்டர் ஆல் லைஃப் இஸ் அன்சர்டன். எதுவுமே நிச்சயம் இல்லை. அப்போ டவுனா இருக்கிற மொமெண்ட்ஸை சரி கட்டுறதுக்கு ஹெல்த்தியர் வே என்ன? நீங்க விரும்பத்தகாத விஷயங்கள் அரங்கேறும் போது இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன் டு ஃபீல் சேட், அப்செட் ஆர் ஈவன் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் உங்க மூலியமா கடந்து போறதுக்கு அனுமதி கொடுங்க. அது ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது கூட சண்டை போடாதீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் த எமோஷன்ஸ், தட்ஸ் இட். இதை பண்ணீங்கன்னா இது ஏன் நடக்குது, இது எனக்கு என்ன சொல்லி கொடுக்க முற்படுது இந்த சுச்சுவேஷன், இது எனக்கு நடந்த துரோகமா, இல்லை நிஜமாவே என்கிட்ட சில விஷயங்கள் லேக் ஆகுதா, இல்லை எனக்கு மேலே இருக்கிறவங்க பண்ணின மேனிப்புலேஷனா, இந்த மாதிரி எல்லாம் உங்களால யோசிக்க முடியும். அடுத்தது என்னங்கிறத முக்கியமா யோசிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்க்கு நீங்க ஸ்விட்ச் ஆகணும்னா அந்த சுச்சுவேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சிறந்த வழி. எல்லாரும் நெகட்டிவா யோசிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் பீயிங் அ சைக்காலஜிஸ்ட் நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன். நெகட்டிவ் திங்கிங் இன் மாடரேஷன் இஸ் அ ப்ராப்ளம் சால்விங் டூல். அது கொஞ்சம் தேவை. கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் திங்கரா இருந்தீங்கன்னா நீங்க பெசிமிஸ்ட். அது தப்பு. அது ஆரோக்கியத்துக்கு எல்லா வகையிலையும் பங்கு விளைவிக்கும். மாடரேட் அளவான நெகட்டிவ் திங்கிங் இருக்கும்போது தான் உங்களால சில சேலஞ்சஸை எதிர்பார்க்க முடியும் அண்ட் அதுக்கான லாஜிக்கல் சொல்யூஷன்ஸை ஏற்பாடு பண்ணி வைக்க முடியும். ஒகேஷனல் இன்டென்ஷனல் நெகட்டிவிட்டி கேன் சேவ் யூ. ஸோ டோன்ட் ஸ்டிக் அரவுண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் only. அது வந்துட்டு நம்மளே ஏமாத்திக்கிற உத்தி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு மட்டும் லிமிட் பண்ணிக்காம அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்க, இந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுங்க, அதில் என்ன கற்றுக்கணுமோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு ஜம்ப் இன் டு த ஆக்ஷன் பிளான் செயல்படுத்துங்க. இதுதான் சரியான வளர்ச்சி பாதை. இப்படி தான் சர்வைவ் பண்ணணும். திஸ் இஸ் த ஹெல்த்தியஸ்ட் வே டு அப்ரோச் எனி ப்ராப்ளம். டேக் கேர்.